ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தோம். இன்னைக்கு அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரொம்பவே ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு பஞ்சாப் மாநிலத்தில் நடந்திருக்கு. நம்மளுடைய இந்தியாவிலேயே நடந்திருக்கு. அந்த நிகழ்வை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இயற்கை பேரிடர்கள் கொண்டு தான் இருக்குது. அந்த இயற்கை பேரிடர்களில் கூட அல்லாஹ் ஒரு சில அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கான். அப்படி பார்க்கும்போது பஞ்சாப் அப்படிங்கிறது அதிகமாக வெள்ளத்தில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாகவே இருந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு நேரத்தில் இல்லை, பல ஆண்டுகளாக அப்படிதான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்தபோது நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. அதுவும் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நிறைய வில்லேஜஸ்ல, அங்க இருக்கக்கூடிய பல வில்லேஜஸ்ல வெள்ளம் பூந்துருச்சு. எல்லாரும் கத்துறாங்க, கதறாங்க. குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு போறாங்க. என்ன பண்றதுன்னு கூட தெரியல. வெள்ளம் வந்தனும், ஆனா ஒரு வழியும் இல்லை. அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமான வெள்ளம் வருது. யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறதுனால எல்லாமே அடிச்சுட்டு போகுது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அடிச்சுட்டு போகுது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தில் மிதந்துட்டு தான் வராங்க. எதையுமே கையில் எடுத்துக்க முடியலைங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளத்துடைய வேகம் இருந்தனால உயிரை காப்பாற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியேறி கொண்டுட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கால்நடைகள், விவசாயிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. கால்நடைகளை காப்பாத்துறதுக்கு கூட அங்கெல்லாம் ஆள் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்கவுங்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கே அங்க முடியாம இருந்தனால கால்நடைகள்லாம் என்ன ஆச்சு, நிறைய அடிச்சுட்டு போச்சு, இறந்துருச்சு. பத்தாவதுக்கு விவசாய நிலம்லாம் உழவுறதுக்கு தயாரா இருந்த நேரத்துல இந்த மாதிரிலாம் ஆனனால நிறைய விவசாயிகளும் நஷ்டமடைஞ்சாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஃபசில்கா நகராட்சியில, அதாவது ஃபசில்கா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் குலர்வாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம். அது பாத்தீங்கன்னா சுட்லெஜ் நதிக்கரையுடைய ஓரத்துல அமைஞ்சிருக்குது அந்த கிராமம். அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு பள்ளி இருந்துட்டு இருக்கு. அது ரொம்ப நாளாகவே அந்த பள்ளிக்கு பாத்தீங்கன்னா வரலாறுகள்லாம் இருந்து கொண்டிருக்கு. ரொம்ப பழமையான பள்ளி. ஆனா அந்த பள்ளிக்கே கருணையின் பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா அந்த பள்ளிக்கு வர்றவங்களுக்கு இறைவனுடைய கருணை கிடைக்காமல் இருந்ததே இல்லை. எந்த விஷயத்துக்காக அந்த பள்ளிவாசலுக்கு போனாலும் கருணையை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி விடுவான்னு சொல்லிட்டு அதை கருணையுடைய பள்ளின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதுலதான் பாத்தீங்கன்னா மௌலானா இக்பால் சாஹிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலிமும் இருந்து கொண்டு வராரு. அவர் ரொம்ப நேர்மையானவர், ரொம்பவே தன்னடக்கமானவர். அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் நேர்வழிப்படுத்திட்டு இருக்காரு. இன்னும் பாத்தீங்கன்னா அவரு தான் தொழுகை வைப்பாரு, குரான் கிராத்தெல்லாம் ஓதுவாரு. நிறைய பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில அவருடைய நிர்வாகம் தான் இருந்து கொண்டிருக்கும். ரொம்ப நல்ல மனுஷன். அப்படிதான் இந்த தடவை ஃப்ளட் வந்த போது என்ன ஆச்சுன்னா, முதல்ல ஊர்வாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கிராமத்து வாசிகள்லாம் ஃப்ளட் வந்துச்சுனாவே, அதாவது வெள்ளம் வந்துச்சுனாவே உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பள்ளிவாசல் மாதிரி இருக்கக்கூடிய கட்டிடத்துக்குள்ள போய் பூந்துருவாங்க. அங்கதான் என்ன பண்ணுவாங்க, தங்குவாங்க. பொதுவாகவே பள்ளிக்கூடம் இல்லை பள்ளிவாசல், இது ரெண்டு இடத்துல தான் மக்கள் வெள்ளம் காலத்துல எல்லாம் தங்குவாங்க. அதனால பள்ளிவாசலை நாடி வராங்க. ஆனா வரும்போது அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கு. பள்ளிவாசலுடைய அடித்தளம் முழுவதுமே என்ன ஆகுது, அந்த கோர்ட்யார்டு ஃபுல்லாமே வெள்ளத்தால மூழ்க ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்றாங்க, கீழே இருக்கக்கூடிய குரானு, அதுக்கப்புறம் முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மைக்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலட்டி கொண்டு போய் மேலே வச்சிடறாங்க. மேல் ஃப்ளோர்ல வைக்கிறாங்க. ஏன்னா கீழ் ஃப்ளோர்ல தண்ணி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. தண்ணி வந்தா என்ன ஆயிரும், எல்லாமே வீணா போயிரும் சொல்லிட்டு தொழுகக்கூடிய பாய் முதல் கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, மேலே கொண்டு போய் வச்சிடறாங்க. மக்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு வீடெல்லாம் போயிருச்சு, நம்ம பள்ளிக்குள்ள இருந்துட்டு வெள்ளம் அடிஞ்சுன்னு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா பள்ளிக்கே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விழுந்துருமோ அப்படிங்கக்கூடிய பயமும் வந்துருச்சு. மக்கள் எல்லாம் அவ்வளோ பீதியில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மௌலானா அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க. இதுவே கருணையுடைய பள்ளி தான், அதனால அல்லாஹுடைய கருணை உங்களுக்கு இல்லாமல் இருக்காது. இந்த வெள்ளத்திலேருந்து பள்ளிவாசல் காப்பாற்றப்படும் சொல்கிறாங்க. அதனால மக்கள் எல்லாருமே பாருங்க நின்று என்ன பண்ணுறாங்க, துவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வெள்ளத்தில் கூட என்ன பண்ணுறாங்க, பள்ளிக்காக துவா செய்கிறாங்க. உடனே அல்லாஹுடைய கிருபையில பார்த்தீங்கன்னா அவர்களுடைய துவாக்களே அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். அவ்வளோ நேரம் தண்ணி நிறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு கீழே. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறையறது குறைஞ்சிருச்சு. தண்ணி வந்ததெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இன்னொரு திசையா வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சு 12 மணி நேரத்துக்குள்ள என்ன ஆச்சுன்னா பள்ளிவாசலுடைய கீழ்த்தரத்துல இருந்து அத்தனை தண்ணியுமே வெளியேறி இருக்கு. மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கிராமத்து மக்கள் அந்த பள்ளிவாசல தான் அந்த நாள் முழுவதுமே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ரெஸ்கியூ பண்ணி அங்க இருக்கக்கூடிய தண்ணிலாம் வடியிற வரி விட்டுட்டு அவங்களுக்கு
சேஃப் ஆனதுக்கு பிறகு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வீடுகளுக்கு வந்து போக சொல்லி வந்து கவர்மெண்ட் உத்தரவு கொடுத்துருக்காங்க. அது வரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்தவங்கலாம் ஒரு 2-3 நாளில் அந்த பள்ளிவாசல்லே தான் தங்கியிருக்காங்க. முதல்ல அந்த பள்ளியே விழுந்துரும்னு பயந்தாங்க, பள்ளியுடைய அடித்தளமெல்லாம் தண்ணி வந்துருச்சுன்னு பயந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய கிருபையில் என்னாச்சு, அந்த பள்ளியும் காப்பாற்றப்பட்டு மக்களும் வந்து அங்கே தங்க வைக்கப்பட்டனால காப்பாற்றப்பட்டிருக்காங்க. திடீர்னு வெள்ளம் வந்தால் கவர்மெண்ட்டாலையுமே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் டேஞ்சரான கிராமங்கள் ஊர்கள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து எப்போ வரும் எப்போ வராதுன்னே சொல்ல முடியாது. அப்போ திடீர்னு வரும்போது அவங்க ஏதாவது ஒரு முன்னேற்பாடோடு இருப்பாங்க. பொதுவாகவே இருக்கக்கூடிய பில்டிங்குள்ளே போய் வந்து தங்கிடுவாங்க, தஞ்சமடைஞ்சிருவாங்க. அந்த பில்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு ஆக்கி போடுறதுக்காக ஏற்கனவே வந்து சாப்பாட்டு பொருட்களை பதுக்கி வைத்திருப்பாங்க. அதை வந்து இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து சமைச்சு போட்டு உள்ளுக்குள்ளேயே வந்து அமைதியாக ஒரு 2 நாளைக்கு இருந்து வருவாங்க. அதுக்குள்ளே வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா ஆக்ஷனையும் எடுத்து அவர்களுக்கு வந்து நிதியெல்லாம் கொடுத்து யாருக்கெல்லாம் என்ன நஷ்டமாக இருக்குன்னு கேட்டு அதை சரி பண்ணி கொடுப்பாங்க. இது வழக்கமாகவே வந்து பஞ்சாபில் நடந்துட்டு இருக்குது. இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மிகவுமே பேசு பொருளாக வந்து மாறி இருக்கு. ஏன்னா பள்ளிவாசல் என்ன இருக்குது, காப்பாற்றப்பட்டிருக்கனால. இதே மாதிரி நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கிடையாது, 2 தடவை கிடையாது, பல தடவை வந்து இந்தியா நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் பார்க்கும்போது முதல்ல இந்தோனேஷியா இருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சத்துக்கும் அதிகமான பள்ளிவாசல் இருக்குது. 2வது இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு தான் இருக்குது. ஏன்னா இங்கே 3 லட்சத்துக்கும் அதிகமான பள்ளிவாசல் இருந்துட்டுருக்கு. மொத்தமாக உலகம் எங்கும் எவ்வளோ பள்ளிவாசல் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 38 லட்சம் பள்ளிவாசல்களுக்கும் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கு. அவங்கவுங்களுடைய நாட்டுடைய பாப்புலேஷனை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, அங்கங்கே பள்ளிவாசல் வந்து அதிகமாக கட்டிப்பாங்க. அதில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. அதனால இந்த மாதிரி வெள்ளம்லாம் வரும்போது அங்கங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களும் சேர்ந்து சில நேரங்களில் வந்து வெள்ளத்தில் வந்து பாதிக்கப்படுவது இருக்குது. ஆனால் அதிகமான நேரத்தில் பள்ளிவாசல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்துடைய நேரத்தில் மக்களுக்கு தஞ்சமடையக்கூடிய இடமாக இருந்திருக்கு. ஒன்றும் இல்லை, சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு வந்து வெள்ளம் வந்தபோது நிறைய பேர் வந்து பள்ளிவாசலுக்குள்ளே தான் போனாங்க. அந்த தெருக்களில் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு, மேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எங்கே போவாங்க, எங்கேயுமே இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா பள்ளிவாசல்காரங்க தான் கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. அந்த அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேயே டவராலாம் வச்சு சாப்பாடெலாம் சமைச்சு வந்தவங்களுக்குலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஜாதி மதம்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க, அங்கேயே தங்க வச்சு கொஞ்சம் வந்து அவர்களுக்கு அரசு வந்து ஏற்பாடு செய்கிற வரையும் வந்து என்ன பண்ணுவாங்க, பள்ளிவாசலுக்குள்ளேயே சௌரியம்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. அதில் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அதிசயமாகவும் பேசுபொருளாகவும் மாறி இருக்கு. அல்லாஹுடைய இல்லத்தை அல்லாஹுவே வந்து பாதுகாத்திருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பலரும் வந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பலனுள்ள வீடியோக்களை போடுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.